இன்றைக்கு திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே 10 ஊராட்சிகளுக்கு சட்டம்பாளையம், கொக்கனூர், மேற்கு பகுதி, துறவலூர், பள்ளிபுரம், ஈட்டிவீரம்பாளையம், பெருமநல்லூர், காளிப்பாளையம், கணக்கம்பாளையம், பொங்குபாளையம் ஆகிய 10 ஊராட்சி பகுதிகளுக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்னூர் அவனாட்சி கூட்டு குடிநீர் திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் இன்றைக்கு பொங்குபாளையம் ஊராட்சியிலே மிகச் சிறப்பான முறையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலோடும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒப்புதலோடும் இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளன. அந்த திட்டத்திலே இந்த 10 ஊராட்சி பகுதிகளின் மக்களும் நகர பகுதியிலே உள்ள மக்கள் எல்லாம் மேட்டுப்பாளைய தண்ணியை அருந்துவது போல ஊராட்சி பகுதியிலே உள்ள மக்களும் அந்த மேட்டுப்பாளையம் குடிநீர் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தொகுதி மக்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்பெறும் வகையிலே இன்றைக்கு பொங்கல் பரிசாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் 2500 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்களே பாராட்டு வண்ணமாக உள்ளது. அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வதாக இல்லை, இங்கே இருக்கின்ற தொகுதி மக்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், அது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தான் வர வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய திட்டங்களை எல்லாம், மக்களுக்கு திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இங்கே வருகின்ற பொதுமக்கள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்று சொல்லி, மீண்டும் வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமையும் என்று நல்ல செய்தியை தெரிவித்து